பாருங்கள், ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கேன். வில்லேஜ் வீட்டுக்கு வந்தேன். ஒரு வாரம் ஜாலியாக இருக்கலான்னு. அதுக்குள்ளே ஒரு துயரமான ஃபோன் வந்துருச்சு கோயம்புத்தூர்லேருந்து. எங்கள் நாத்தனார் பையன், என்னை விட சின்னவர் தான். திடீர்னு அவங்க காசிக்கு போனாங்க. காசிக்கு போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் போனது, அவருக்கு ஏற்கனவே சளி ட்ரபிள் இருந்ததுக்கு அந்த காசிக்கு போய் குளூரில் 4 நாள் இருந்தது. ஏதோ இதாகிட்டு மெயின்டே மாறிடுச்சு. சென்னைக்கு வர வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே தெரியல. சென்னையில் வந்து இறங்கி அடுத்த ஃப்ளைட்டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே அவருக்கு ஃப்ளைட்டு ஏற முடியாது, பிரச்சனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அங்கே சென்னையில் பார்த்துட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனாங்க. ஒரு நாள் வச்சுருந்து அங்கே போனதுலேருந்தே டெய்லி ஆஸ்பத்திரி லட்சக்கணக்காக செலவு பண்ணாங்க. 15-20 நாள் தான் ஆகுது. காப்பாற்றவே முடியல அவரை. இன்றைக்கி காலையில் இறந்துட்டார். எனக்கு பெரிய நாத்தனார் பையன். காசிக்கு போய் பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தை தேடிட்டாங்க. ஒரு உயிரே போயிடுச்சு. அது நைட்டு ஃபோன் வந்தது. வில்லேஜுங்கனால எங்களுக்கு நைட்டு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. அதனால் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் ஒருத்தர் கொண்டாந்து பஸ்ஸில் அங்கே வில்லேஜில் ஒரு பஸ் இருக்குது, அங்கே வந்து திருப்பத்தூர் வந்து ட்ரெயின் வந்து நின்றுச்சு. அலோன்ஸ் பண்ணுறாங்க ஜோலார்பேட்டையில். நடக்கவே முடியல. ஓடி வந்து கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சிட்டாங்க. டிக்கெட் வாங்கினா ட்ரெயின் வந்துச்சு. அந்த ஒரு 20 படி ஏறணும், 20-30 படி ஏறணும். திரும்ப இந்த பக்கம் வந்து 30-20 படி இறங்கணும். கால் வலி வேறு, நடக்க முடியாது. என்ன செய்யுது? கடவுளே கடவுளே, கட்டாயம் நாங்கள் போய் ஆகணும். எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு சென்னைக்கு எல்லா விசேஷத்துக்கும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க பூசை மண்டாட்டி வந்து இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி இப்போ ட்ரெயின் பிடிச்சிட்டு ட்ரெயின் ஏறிட்டேன். அதனால் இன்றைக்கி வீடியோ இதுதான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயம்புத்தூர் 10:30 மணிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆலாபுலா ட்ரெயின் எக்ஸ்பிரஸ். எங்கள் பையன் நைட்டே ஷிஃப்ட்டு முடிச்சு சென்னையிலேருந்து ட்ரெயின் எப்படியோ வந்து வேலூர் வந்து ட்ரெயின் பிடிச்சிட்டான். பிடிச்சி இப்போ ஈரோட்டில் இருக்கான் அவன் ட்ரெயினில். யாராவது ஒருத்தர் முன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஈரோட்டில் இருக்கான். இப்போ நான் வந்து ஜோலார்பேட்டையில் தாண்டிட்டு திருப்பத்தூர் தாண்டிட்டு இருக்கேன். எப்படி வச்சுருப்பாங்களோ என்னன்னு தெரியல, போய் பார்க்குறது கூட. 10:30 மணிக்கு போய் அங்கே 2 பஸ் பிடிக்கணும். கோயம்புத்தூரில் இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து காந்தி நகர்லேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு பஸ்ஸு. பார்க்கலாங்க எப்படின்னு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. எங்கள் பாப்பா வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கள் பக்கத்தில் எங்கள் சித்தி இருக்காங்க, அவங்ககிட்ட விட்டுட்டு வந்தேன். சரி எப்படியும் போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வந்துடணும். நைட்டு வந்துடுவேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். ட்ரெயினில் போயிட்டு எப்படியோ ட்ரெயினை வந்து பிடிச்சிட்டாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு பாப்பாவை ரெடி பண்ணி எங்கள் சித்தி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு 7:30 மணிக்கு நியூஸ் வந்தது. 7:30 எங்களுக்கு அந்த வில்லேஜில் வந்துருக்கலாம். ஆனால் நான் நைட்டில் ஒருத்தையும் ட்ரெயினை இங்கே ஜோலார்பேட்டெல்லாம் வந்து ட்ரெயின் பிடிக்க ரொம்ப கஷ்டம். சென்னையாக இருந்தால் கட்டாயம் இன்னார் சென்னை இதில் கோயம்புத்தூரில் இருந்திருப்பேன். நிறைய ட்ரெயின் 8 மணிலேருந்தே ட்ரெயின் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் 4 மணிக்கே போயிருப்பேன். அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் மட்டும்தான் தூரமாக இருக்கும். மீதி சொந்தக்காரர் ஃபுல்லாக அந்த ரவுண்டிங்களே, சேலம், ஈரோடு, மேட்டூர், திருச்செங்கோடு, கோயம்புத்தூர் ஃபுல்லாக அந்த ரவுண்டிங்களே தான் அவங்க சொன்னோம். ஃபுல்லாக எங்கள் பெரிய நாத்தனா நாங்கள் மட்டும்தான் சென்னையில் இருக்கனால ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உயிர் இருக்கக்குள்ளேயே சொன்னாங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னே டாக்டருங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் காப்பாற்ற முடியாது, கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. சாவர வரைக்குமே நல்லா பேசியிருக்காரு. சாவ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாராம். அந்த ப்ளட்டு போய் ஏதோ மூளைக்கு போகிற நரம்பில் ப்ளட்டு லாக் ஆகிடுச்சான்.
ஒரு அரை மணி நேரம் தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். கோமா ஸ்டேஜுக்கு போனோடனே அப்படியே ஒரு பிக்ஸு மாதிரி வந்துட்டு, இனிமேல் காப்பாற்ற முடியாது, அரை மணி நேரம் தான் உயிர் இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அப்படி இருக்கக்குள்ளே எங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. அதனால தான் எங்கள் பையன் ஷிப்பில் இருந்து அப்படியே கிளம்பிட்டான் சென்னையிலேருந்து. இப்போ நான் போயிட்டுருக்கேன். காலையிலே எல்லாமே லேட்டாக பாருங்கள் வீடியோவை. காலையிலே எல்லோரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. என் வீடியோவே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம். போயிட்டு வந்து நாளைக்கு சேனலில் வரேன்.